வணக்கம் வாழை நலம். அந்த காலத்தில் சிதம்பரத்தில் திருநீலகண்டர் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருந்தார். அவர் புயவனார் ஆக்சுவலாக. அவர் நிறைய மண்பாட்டை செஞ்சு மக்களுக்கு இது படித்து கூட வித்துட்டு இருப்பார். அது மூலமாக குடும்பம் நடத்தினார். அதே சமயத்தில் சிவனடியாருக்கும் சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அவரும் அவர் மனைவியும் அங்கே குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விலை மாத வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போனார். மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் கணவன்ட்டு அங்கே பேசவே இல்லை. அப்போ கணவன் ஏதோ சொல்கிறதுக்கு போய் மனைவியை தொடுறாரு. உடனே மனைவி சொல்கிறாங்க, திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டாதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ஒரு ஷாக் ஆகிடுறாரு. நட்ட அப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு அதுலேருந்து அவர் மனைவியை தொடர்றதில்லை. எம்மை தீண்டாதீர் அப்படின்னு பொதுவாக சொன்னதுனால எந்த பெண்ணையும் அவர் அதுக்கு லைஃப்பில் தீண்டவே இல்லை. அப்படியே 2 பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் வயசாகிடுது. அப்போ ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வராரு. வந்தவர் அவர் கையில் ஒரு திருவோடுன்னு இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சுருப்பான் திருவோடு. அது அவர் கையில் கொடுத்து மண்ணில் செஞ்சது தான் அது. இதை பத்திரமா வச்சுருப்பா, இது ரொம்ப ஸ்பெஷலானது. நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு உன்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. திருப்பி 4-5 நாள் கழிச்சு கேட்குறாரு. பார்த்தா அந்த வச்ச இடத்துல திருவோடு காணும். உடனே அவர் சுவாமி, நான் அதை வச்சுருந்தேன், அங்கே காண போயிடுச்சு சாமி. அது நான் வேறு ஒரு திருவோடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அது ரொம்ப ஸ்பெஷலானதுங்கிறாரு. எனக்கு அந்த திருவோடு தான் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணது அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீ கோயில் குளத்தில் மூலிகை அழிஞ்சு சத்தியம் பண்ணி கொடு, சத்தியமாக சொல்லலாம், சத்தியமாக அது தொலைவி பச்சுன்னு சொல்லு. அப்போ நான் வேணா ஒத்துக்கிறேங்கிறாரு. நீயும் மனைவியை கையை பிடிச்சிட்டு போய் நீ குளத்தில் குடிக்கணும், மூலிகை எழுந்திரிக்கணுங்கிறாரு. அவர் சொல்கிறார், இது சுவாமி நான் மட்டும் தனியாக மூழ்கி எழுந்திருக்கேன்னு சொல்கிறார். ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த ஊரில் பெரியவங்ககிட்ட பேசணுன்னே அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, 10 கூட காண போயிடுச்சுன்னா நீங்கள் மனைவி கையை பிடிச்சிட்டு போய் அந்த கோயில் குளத்தில் மூழ்கி அழிச்சு சத்தியம் பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. அவர் சரி என்னடா சொல்கிறாங்கன்ட்டு மனைவியை கூப்பிட்றாரு. மனைவி அவர் கையில் ஒரு குச்சியை கொடுத்து மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க, இவர் ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, பிடிச்சி தண்ணியை மூடுறாங்க. அவர் ஒன்றும் சட்டம் போட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் மனைவி கையில் தான் பிடிச்சுன்னேன், எப்படி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு மூடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. இது மாதிரி நாங்கள் என் மனைவியை தொட மாட்டேன், எங்கள் மனைவி சபதம் போட்டிருக்காங்க திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு, அதனால் என் மனைவியை தொடரதில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் 2 பேரும் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. பழைய மாதிரி இளமையாயிருந்தாங்க. சிவனுடைய காணப்பேறாரு. அந்த சிவன் தரிசனம் கொடுக்குறாரு. உங்களுடைய மன உறுதியை எல்லாருக்கும் தெரியணும் போது தான் நான் அந்த நிகழ்ச்சி நடத்தினேன். நீங்கள் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சிவலோகம் அங்கே நீங்கள் தொண்டு செஞ்சுட்டு சிவலோகம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. நன்றி.